ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சீரக பவுட்ரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 கரண்டிக்கு வந்துட்டு கொழும்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இது தேவையான அளவு உப்பு. நண்டு வந்து ஷெல்லெல்லாம் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நண்டு வந்து க்ளீன் பண்ணி சதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வீடியோக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கால் மேலே இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது, இதெல்லாம் சதை. இதெல்லாம் வந்து உடச்சி எடுத்துட்டு நீங்கள் நண்டு ரசம் வச்சுக்கலாம். இப்போ இதில் உடச்சி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி எடுத்துருங்க. இதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் இருக்க ஃப்ளஷ் எடுத்து நீங்கள் கபாப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து நண்டு தொக்கு தான் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு நண்டு சாப்பிட்றதுனா கஷ்டமாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருந்தாலும் இதை உடச்சி சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஷெல்லு மெதுவாக எடுத்துகிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் இருக்க ஃப்ளஷ் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் ஈஸியாக வருது பாருங்கள். ஒரு 2 தடவை தட்டினீங்கன்னா அதில் இருக்க சதையெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ்ஷு தான். முட்டை பொரியல் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இதில் வந்துட்டு இந்த சதையெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் வெளியில் வந்துடும். இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள், தட்டினோன்னே வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று, இந்த சுற்றி இருக்கிற ஷெல்லை எடுத்துட்டிங்கனாலே சென்டரில் இருக்க ஃப்ளஷ் வந்து உங்களுக்கு அழகாக எடுக்கிறதுக்கு வரும். இதெல்லாம் வந்து சதை தான் உங்களுக்கு. இது பெரியவங்க கூட வந்துட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடச்சி சாப்பிட்றது தான் கஷ்டம், மற்றபடி இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ உடம்புல இருக்கிறது நம்ம எடுத்துட்டோம். கால் மேலே வந்துட்டு இரும்பு வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஆமர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளேஸை அப்படி தட்டினீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு கால். இப்போ இது மேலே இருக்கிற ஷெல்லு அதே மாதிரி பிரித்து எடுத்துங்க. இப்படி இழுத்திங்கனாலே இது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் அப்படியே வரும். இப்படி தட்டினீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் வெளியில். இப்போ பாருங்கள், இந்த கால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளஷ் உள்ளேருந்து வெளியில் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது உள்ளே எம்டியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சதையெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு நண்டுக்கு நம்மளுக்கு இவ்வளோ சதை வந்துச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கிட்டு ஒரு குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ இது கூடயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சதையில் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை பூண்டெல்லாம் போட்டு நம்ம மிளகாத்தூளெல்லாம் போடாமல் நம்ம முட்டை எப்படி பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி கூட பொரியல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், கரம் மசாலா தூள். சீரகம் வந்து வறுத்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி போடும்போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நண்டு சதையை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கலந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இது நம்ம வதக்க முடியாது. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ போன் பெயின், முட்டி வலி, கால் வலின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவை கிடைச்சிச்சுன்னா செஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது. இப்போ வதங்கிடுச்சு, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த சதையெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ மிளகுத்தூளும் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். கலந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடலாம். சீக்கிரமே வெந்துடும், ஏன்னா இது நம்ம ஷெல்லெல்லாம் எடுத்துட்டதுனால சீக்கிரமே வெந்துடும். சில பேருக்கு வந்து நண்டு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து உடம்புல நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை சாப்பிடும்போது இன்னும் ஜாஸ்தி அந்த லெவல் கூடும், அதனால் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது. அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இங்கே பாருங்கள் இந்த சதை எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து கால் பக்கத்தில் நம்ம உடச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த சதை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கூடயே பசஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் ரசத்து கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எறா ஃப்ரை எப்படி இருக்குதோ அதே மாதிரி நண்டு தொக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.